பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷனில் வரக்கூடிய கேஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் 2026 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நான் ரெஸ்பான்ஸ். பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் என்ன, நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். ABC Limited has trade receivables amounting 15 crores. The auditor assessed the risk of material misstatement relating to receivables as huge and high due to weak internal controls and significant disputes with customers. Accordingly, the auditor spent positive confirmation requests to major debtors. Out of 100 confirmations sent, responses for 35 customers were not received despite sending a second request. Management requested the auditor to ignore non-responses, stating that subsequent collections had been received from many debtors. Discuss auditor responsibilities under SA 505. என்ன சொல்றாங்கன்னா 15 crore receivables இருக்குது, 100 பேருக்கு கன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணியாச்சு, அதில் 35 கஸ்டமர்ஸ்லேருந்து வரல. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஆடிட்டர் டு இக்னோர் நான் ரெஸ்பான்சஸ், அதை வந்து நீங்கள் மறந்துடுங்க பரவாயில்ல அப்படின்றாங்க. ஸ்டேட்டிங் தட் சப்சிக்வெண்ட் கலெக்ஷன்ஸ் ஹேட் பின் ரிசீவ்ட் ஃப்ரம் மெனி டெட்டார்ஸ், அப்போ அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் பர் 505 கன்ஃபர்மேஷன், எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்வஸ்ட் ஆர் ஆர்டினரி யூஸ்டு when the risk of material misstatements are high or internal controls are weak. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் எப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஹையாக இருக்கணும் அல்லது இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஆர் வீக்காக இருக்கணும். அதாவது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஹை ஆர் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஆர் வீக். இன் த கிவன் கேஸ் த ஆடிட்டர் ஹேஸ் அப்ரோப்ரியேட்லி யூஸ்டு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் சின்ஸ். ஸோ இந்த கிவன் கேஸில் வந்து ஏன் ஆடிட்டர் பண்ணுறாங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்காக இருக்குது, அப்புறம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருக்குன்றதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் வீக். There are significant disputes with the customers. என்ன டிஸ்பியூட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where no responses has been received, the auditor shall send a follow-up request unless impracticable. அதாவது அவங்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸே வராத நேரத்தில் இவர் செகண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா. இஃப் நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ரிசீவ்டு ஈவன் ஆஃப்டர் அடிஷனல் ரிக்வஸ்ட், the auditor shall perform alternative audit procedures to obtain relevant and reliable audit evidence. So இப்போ no responses from them, so auditor should use alternative procedures to enable appropriate audit evidence to obtain audit evidence. Alternate procedures may include என்ன வந்திருக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, என்னென்ன சார் பண்ணியிருக்கணும் அப்போ ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் சப்சிக்வெண்ட் கேஷ் ரிசிப்ட்ஸ், அவங்கள்ட்ட இருந்து நம்மள்ட்ட கேஷ் ரிசிப்ட்ஸ் ஏதாச்சும் வந்திருக்குதா, எக்ஸாமினேஷன் ஆஃப் சேல்ஸ் இன்வாய்ஸ், அவங்களுக்கு தான் அந்த சேல்ஸ் பண்ணியிருக்குதா, எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஸ்பேச் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அவங்க கேட்ட பொருள் நீங்கள் டிஸ்பேச் பண்ணது மேட்ச் ஆகுதா, எக்ஸாமினேஷன் ஆஃப் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ், இந்த விஷயத்துக்காக கஸ்டமர் உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, இந்த 1 2 3 4 பாயிண்ட்ஸ் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஒருவேளை அவங்கள்ட்ட இருந்து வரலன்னு கூட இந்த கான்செப்டை வச்சுட்டு அதோடைய கன்ஃபர்மேஷன் என்ன செய்யலாம், செக் பண்ணலாம். ஆடிட்டர் cannot merely rely on management representations and ignore non-responses. அப்போ ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயத்த இல்லைங்க நீங்கள் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க ஆடிட்டர் ஷுட் அப்ளை alternative audit procedures. If supplier's appropriate audit evidence cannot be obtained, the auditor shall determine the implications for the audit opinion. அப்போ உங்களோட இம்ப்ளிகேஷன் உங்கள் ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் ஆடிட் ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்கலாம். அப்போ கீவேர்ட்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷனாகவே ஃபாலோ அப் ரிக்வஸ்ட்டு, ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கான்செப்ட் பண்ணணும். அதே போல் கேஸ் ஸ்டடியில் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ். நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னும் போது அதாவது இது வந்து ஸ்மால் பிரான்ச்சஸ்ஸு, ஸ்மால் அமௌண்ட்டு நிறைய விஷயங்கள், அதாவது ஹை வேல்யூ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்மால் டெட்டாஸ் வித் ஆவரேஜ் பேலன்ஸ் ஆஃப் ₹4,000 ஈச். இந்த இடத்துல வந்து நம்ம 25,000 ஸ்மால் டெட்டாஸ்டையும் போய் நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் வாங்குறது சாத்தியம் இல்லையா. அப்போ யாருக்கெல்லாம் உங்களுடைய பேலன்ஸ் வந்து ஃபவுண்டு மேட்ச் ஆகலையோ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஓவர் ரிசீவபிள்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி எஃபெக்டிவ் அண்ட் ஆடிட்டர் அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் இஸ் லோ. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் வீக் ஆகக்கூடியதுலையும் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அரைஸ் ஆகக்கூடிய கான்செப்ட்லேருந்து தான் நம்ம பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் போகிறோம். அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா இருக்குது, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து வெரி லோவாக இருக்கணும் போது நம்ம நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த ஆடிட்டர் ப்ரொபோஸ் டு யூஸ் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் கமெண்ட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் மே பி யூஸ்டு ஒன்லி வென் த all of the following conditions exist: risk of material misstatement is low, internal controls are effective,
Laplaces consist large number of small homogeneous balances. Very low exception rate is expected. So in the given case, risk is low, internal controls are effective. There are large number of small homogeneous balances. What is homogeneous balances? அதே சின்ன சின்ன அமௌண்ட் அது எல்லாமே பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Therefore, use of negative confirmation is appropriate. However, negative confirmation is provide less persuasive audit evidence than positive confirmations. ஈவன் தோ நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு குறைந்தபட்ச ஆடிட் எவிடன்ஸை விட குறைந்தபட்சமாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான் பெஸ்ட்டு, அதை விட குறைவாக தான் நாங்கள் சொல்ல வராங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க், எஃபெக்டிவ் கண்ட்ரோல், ஹோமோஜினியஸ் பாப்புலேஷன்ஸ், லெஸ் பெர்வர்ஸ் எவிடன்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். கேஸ் நம்பர் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரிலையபிலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ். The audit of XYZ Limited received debtors confirmations through email. However, the auditor was unable to establish whether the responses were actually sent by the intended debtors. Discuss the auditor's course of actions. அப்போ நமக்கு டெட்டாஸோட கன்ஃபர்மேஷன்ஸ் இமெயிலில் வருது. அப்போ அந்த ஆடிட்டர் என்ன செய்யறாரு, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவுட் இருந்தால் வந்திருக்குதா அப்படின்றது எப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறான்னு கேட்குறாங்க. as per S05 SA 505 external confirmations என்ன சொல்லுங்க, if auditor identifies factors giving rise to doubts regarding reliability of the responses, auditor shall obtain further audit evidence. ஒருவேளை ஆடிட்டர் வந்து இது ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவர் இன்னொரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கும். In the present case, since the auditor is unable to verify whether the email responses were sent by the intended responses, doubt exists regarding reliability. In the present case, வந்து auditor is unable to verify whether the email responses were sent by the intended responses, doubt exists regarding reliability. The auditor may contact the confirming party directly, request the original signed confirmations letters, verify their authenticity through telephone or independent communications, perform additional audit procedures. So these are all the things which is very easy to understand. If the auditor concludes that the responsibility is not reliable, it shall not be considered as audit evidence. If it is reliable, it is considered as audit evidence. So reliability responses, further audit evidence, and direct verification is very very important. And case study 4 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, very simple. Management refuses to allow confirmations. The auditor intend to send confirmation request to major debtors. However, management refused to permissions on the ground that customers may be annoyed and future business relations may be affected. இவங்க கொஞ்சம் பயந்துக்குவாங்க அல்லது அது அஃபெக்ட் ஆகலாம், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. As per section 505, if management refuses to allow the auditor to send confirmation request, the auditor shall inquire as to the management for reason of refusals. ஒருவேளை அந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்ன செய்யலாம்னா, இவங்கள்ட்ட போய் இப்பெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னிச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எவிடன்ஸ் கேட்கலாம். சீக் ஆடிட் எவிடன்ஸ் அஸ் டு வேலிடிட்டி அண்ட் ரீசனபிள்னஸ் ஆஃப் தோஸ் ரீசன்ஸ், இல்லைங்களா? அப்போ அந்த இது கேட்கலாம். எவால்வேட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இன்க்ளூடிங் ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட். அப்போ ஒருவேளை இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அதில் என்ன ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃப்ராட் இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும், எவாலுவேட் பண்ணணும். பர்ஃபார்ம் ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஆல்டர்னேட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து அன்னாய்டு அப்படின்றது வந்து அவங்க வந்து ஆங்கிரின்னு சொல்லலாம், அல்லது ஆங்கிரின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், அல்லது இரிட்டேட்னு சொல்லலாம். இரிட்டேட், இந்த ரெண்டு வார்த்தை பி அன்னாய்டு யூஸ் பண்ணலாம். அப்போ இதுலேருந்து புரிஞ்சிருக்கும் இந்த கேஸ்லேருந்து. அதாவது இன்கொயர்ஸ் டு மேனேஜ்மெண்ட் ரீசன்ஸ் ஃபார் ரிவ்யூசல், சீக்ஸ் ஆடிட் எவிடன்ஸ், evaluate implications on risk assessment including risk of fraud, and perform alternative audit procedures. If the auditor concludes that management's refusal is unreasonable or sufficient appropriate audit evidence cannot be obtained through alternative procedures, the auditor shall communicate with those who charge with the governance and determine implications for the audit opinions. The management's refusal may indicate the existence of fraud or error. Management refusals plus reasonableness plus fraud risk plus alternative procedures plus audit opinions. இதெல்லாம் இதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுறீங்க. அப்போ if the auditor concludes that management's refusal is unreasonable or unappropriate audit evidence cannot be obtained through alternative procedures,
கண்டிப்பாக ஆடிட்டர் என்ன செஞ்சுட்டு தான் முடியும், கம்யூனிகேட் வித் தோஸ் விச் ஆடிட் வித் எவிடன்ஸ் அண்ட் டிட்டர்மைன் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் த ஆடிட் ஒப்பீனியன். Management's refusal may indicate the existence of fraud or error. Management refusal, reasonableness, fraud risk factors arises, alternative audit procedures, and if it is not happens, audit opinion. ஸோ இப்போ நீங்கள் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்ஸில் நீங்கள் போகணும். ரெலவெண்ட் எஸ்ஏ நீங்கள் போகணும். 505 வந்து 500 யூட்டிலைஸ் பண்ணுங்க. applicable provisions, applicable to the case, conclusions. This presentation style fetches better marks in CFA examinations. Thank you, students.